மழை பெய்ஞ்சதுனால திட்டம் உடனடியாக துவக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை போராட்ட அறிவிப்பு கொடுத்ததுனால இந்த திட்டம் துவக்கப்படுதா? பாஜக தரப்புல ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய திறமை இருக்கிறது. அந்த திறமையை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏன்னா 22/7/24 அன்று முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்திலே நான் சந்தித்தேன். 22/7 அதனுடைய செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. அன்றைக்கு நான் முதலமைச்சரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் துவங்குவதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, வர ஆரம்பித்து விட்டது, மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அதனால சுதந்திர தினத்திற்கு பிறகு என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த திட்டத்தை துவங்கிவிடலாம், அதற்கான நிலை வந்துவிடும் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால சுதந்திர தினத்திற்கு பிறகு என்றைக்கு வேண்டுமானாலும் திறந்து விடலாம், அல்லது வெகு விரைவில் இதை துவக்கலாம் என்று 22/7 அன்றே முதலமைச்சர் இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு வாரம் முன்பே நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்திலே, வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே இந்த திட்டத்தை பற்றி கேட்ட பொழுதும் இந்த திட்டம் முழுமையாக முடிந்துவிட்டது, இப்போது தண்ணீர் வந்தவுடன் திறந்து விடலாம் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள், முதலமைச்சரிடத்திலும் அதை பேசியிருக்கிறோம் என்று அமைச்சர் சொன்னார். 22/7 அன்று தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் சொல்லுகிறார். பாரதிய ஜனதா கட்சியிலே அண்ணாமலை என்றைக்கு இதை சொல்லுகிறார்? 3/8 அன்று, ஆடி 18 அன்று. ஆடி 18 அன்று அவர் இதை சொல்லுகிறார். இதுதான் திறமைன்னு சொன்னார். அதாவது இது எங்கேயோ ஸ்லீப்பர் செல் வச்சிருக்காங்களோ, இது அரசாங்கத்தில் சீக்கிரம் திறக்க போறாங்க, சுதந்திர தினத்துக்கு அப்புறம் 1-2 நாள் இதை திறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தேதி பிக்ஸ் பண்றதா இது? அதான் சொன்னேன். அதாவது அவர் சொல்லியதற்கும் இந்த திறப்பு விழாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் நேரடி சாட்சியாக முதலமைச்சர் 22/7 அதை சொல்லிவிட்டார். அது ஏதாவது கசிந்திருக்கலாம். நான் பேசும் பொழுது அதிகாரிகளும் எல்லோரும் கூடத்தான் இருந்தார்கள். இல்ல அது இல்ல இது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எங்கிட்ட கூட யாராவது பேசியிருக்கலாம். அவிநாசி அத்திக்கடவு எப்பதான் திறப்பாங்கன்னு அந்த பகுதி மக்கள் யாராவது கேட்டிருக்கலாம். அது மாதிரி முதலமைச்சரை பார்த்தேன், சுதந்திர தினத்துக்கு அப்புறம் உடனே திறந்துட போறாங்க அப்படின்னு நான் கூட சொல்லியிருக்கலாம். புரியுதா? இது நான் கூட சொல்லியிருக்கலாம். அது அவங்களுக்கு செய்தி போயிருக்கலாம். அது போன உடனே பயன்படுத்துறாங்க பாருங்க, அதுக்கு திறமை வேணும். இந்த செய்தி வந்த உடனே இது ஒரு பயன்படுத்துறாங்க பாருங்க, அதுதான் திறமைன்னு சொல்றேன். அதனால இது கண்டிப்பா இது பாருங்க, திட்டம் நிறைவேறிச்சு, அதான் முக்கியம். இப்ப நாங்க நான் சொன்னேன் என்னென்ன போராட்டம் பண்ணினேன், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, தொலைக்காட்சியில செய்தி வந்திருக்கு. 186 கிலோமீட்டர் 7 நாள் நாங்க நடந்திருக்கோம், ஆயிரக்கணக்கில் என் தலைமையில் நடந்திருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அண்ணாமலை இந்த திட்டத்துக்கு ஒரு துரும்பெடுத்து போட்டிருந்தா எனக்கு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.